ரெடி பண்ணுங்க. இறக்கு இறக்கு இறக்கு. இறக்கு. போதும் போதும் போதும். இப்ப ரோப் எடுத்து வா. நீ கேமராமேன் தள்ளி நில்லுப்பா. தள்ளி நில்லு. வழி விடு. வா வா சீக்கிரம் வா. குடு குடு கொண்டா. மேடம் மேடம் அவங்க பேர் என்ன? பிரியா. பிரியா. ஓஹோ பிரியா மேடம். பிரியா மேடம். பிரியா மேடம். பிரியா மேடம் நான் பேசுறது கேக்குதா? மேடம் ஒண்ணு இல்ல, இங்க இருந்து ஒரு ஜாக்கெட்டை உள்ள அனுப்புறோம். அதுல பெல்ட் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை மாட்டிக்கிங்க. நாங்க உங்களை தூக்கிறோம். என்னால முடியாது. என்னப்பா முடியாதுன்னு சொல்லுங்க. நான் போய் பாத்துட்டு வரேன். ஐயோ உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மேடம். நாங்க உங்களை காப்பாத்திடுவோம். இப்ப இதை அனுப்புறேன். மாட்டிக்கிங்க. பிரியா. சென்று பண்ணிக்க. சென்று பண்ணு சீக்கிரம். இறங்க. மேடம் மேடம் ஜாக்கெட் வந்துருச்சா? ஓகே மேடம். ஓகே மேடம். அந்த பெல்ட்டோட அடிப்பகுதியை அப்படியே எடுத்து உங்க கால்ல மாட்டிக்கிங்க மேடம். இந்த கால்ல ஒண்ணு அந்த கால்ல ஒண்ணு மாட்டிக்கிங்க மேடம். ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆக போதும்? ஓகேவா மேடம்? மாட்டுங்க மாட்டுங்க பொறுமையா மாட்டுங்க. போட்டுட்டேன். ஓகே மேடம். அந்த மேல இருக்கு பாருங்க கை கிட்ட, அதை எடுத்து அப்படியே கையில மாட்டுங்க. கொஞ்சம் பொறுமையா மாட்டுங்க மேடம்.
ஓகேவா? முடியல. மேடம் ப்ளீஸ் மேடம், எப்படியாவது போடுங்க, நாங்க உங்களை தூக்கிடுவோம். கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். அதுல ஊக்கு இருக்கு பாருங்க, அந்த ஊக்க ஜாயின் பண்ணுங்க. நல்லா டைட்டா போட்டுக்குங்க. பெல்ட் நல்லா டைட்டா இருக்கணும் மேடம். ஓகே மேடம், போட்டீங்களா? ஐயோ சம்பந்தி, என் பொண்ணு கொண்டு ஆவாதில்ல. மேடம் இப்போ உங்களை நாங்க மேல தூக்க போறோம், பயப்படாதீங்க மேடம். முடியலையே. ஓகே ரெடியா மேடம்? ஹலோ, நேயர்களே, பிரியா சக்கரவர்த்தி குழிக்குள்ள விழுந்து சுமார் 2 மணி நேரம் ஆச்சு. அவங்கள மேல வர வைக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நடந்த மிகப்பெரிய தப்பே தோட்டத்துல குழி தோண்டினதுதான். இதை தண்ணிக்காக தோண்டினாங்களா இல்ல எதுக்குங்கிறது நம்மளுக்கு சரியா தெரிய வரல. ஆனாலும் குழியை தோண்டி இதை அப்படியே விட்டது சட்டப்படி மிகப்பெரிய குற்றம். இங்க நடந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்படியே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் வாட்ச். பிரியா, கடவுளே. பிரியா 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 அக்கா, பிரியா அக்கா, பிரியா பிரியா பிரியா, இது பிரியா. ஐயோ பிரியா அக்கா, பிரியா பாத்து. மேடம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யாராவது தண்ணி கொண்டு வாங்க. சீதா சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு போமா. சீக்கிரம் போ சீதா. பிரியா சீக்கிரமா கண்ணு முடிச்சு பாரு பிரியா. என்னங்க தண்ணி. பிரியா பிரியா கண்ணு முடிச்சு பாரு. இந்த தண்ணி குடி. பாத்து கொடுமா, பாத்து. ஐயோ அக்கா, ஒண்ணு இல்ல, வா. பிரியா நீ பிடிச்சுக்கோ. என்னாச்சு குழந்தைக்கு? பிடிச்சுக்கோடா. ஜாகிரதை. பிரியா மெதுவா பாத்து கூட்டிட்டு போ. ஐயோ பிரியா, உனக்கு ஒண்ணு ஆகலமா? இங்க பாரு பிரியா. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். இது எங்களோட கடமை. எல்லாருக்கும் நன்றி. ஓகே சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.
ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். எங்க கடமையை தான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவங்க பள்ளத்துல விழுந்ததுனால லோ பிபி ஆயிருக்கு. மயக்கத்துல இருந்து தெளிய ஜூஸ் குடித்தீங்கன்னா சரியா போயிடும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். எதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டீஹைட்ரேஷன்ல இருக்காங்க. ஜஸ்ட் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ஜூஸ் கொடுத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க. ஓகே, டேக் கேர். என்னங்க ரவி, என்னங்க ஜூஸ். பிரியா. ஓகே மேடம். அக்கா ரொம்ப பிரியா. அக்கா ஜூஸ் சாப்பிட்டு. ஜூஸ் குடிங்க அக்கா. மெதுவா குடி. போதும். சரி ரவி, சித்தி. மெதுவா கூட்டிட்டு போ. சரி சித்தி. பாத்து. ஒரு நிமிஷம். என்ன கண்ணன் ரெடியா? ஆன்ல தானே இருக்கு. பிரியா மேடம் குழிக்குள்ள விழுந்து ரொம்ப நேரம் உயிருக்கு போராடி சாவு ஜெயிச்சு மேல வந்திருக்கீங்க. இத பத்தின அனுபவத்தை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? இத பாருங்க, அக்கா பேசுற நிலைமையில இல்ல. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க எதுவும் கேட்காதீங்க. நீங்க வாங்க அக்கா. ஆமா 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 ஆமா. சீதா, பிரியா உள்ள கூட்டிட்டு போ. பிரியா, நீ உள்ள போமா. உள்ள போ. போ. டிவி காரங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல மேடம், அவங்க கிட்ட எல்லாரும் போங்க. இல்ல அவங்க கிட்ட இல்ல நான் பேட்டி கொடுக்கறேன். எல்லாரும் போங்க. போங்க. அவங்க தான குழியில விழுந்தாங்க. அவங்க இருமா, அவ பேட்டி கொடுத்தாலும் நான் பேட்டி கொடுத்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். வா 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 வா. இப்ப என்ன எடு. வா. உட்கார். ஏத்த ரொம்ப நேரம் குழிக்குள்ள இருந்ததால பிரியா ரொம்ப டயர்டா இருக்கா. ஆமாம்மா, வெளியில இருக்க நமக்கே இவ்வளவு புழுக்கமா இருக்கும்போது அவ்வளவு ஆழத்துல இருந்த அவளுக்கு எப்படி இருக்கும்? ஏன் பிரியா, மறுபடியும் ஏதாவது ஜூஸ் கொஞ்சம் சாப்பிடுறியா? வேணா ரவி. ஜூஸ் அப்புறமா குடுக்கலாம் ரவி. ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்ததால எது சாப்பிட்டாலும் கொமட்டும். கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஜூஸ் அப்புறமா தரேன். பிரியா திரும்பி வந்ததே பெரிய விஷயம். எல்லாம் அந்த கடவுள் செயல்தான். சீதா வரதா பிரியாவுக்கு மறு ஜென்மமே கிடைச்சிருக்கு. ஆமா அத்தை, பிரியா இங்க எங்கேயோ தான் இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவ குழிக்குள்ள விழுந்த விஷயமே நமக்கு தெரியலையே. கரெக்டா சொன்ன சுமித்ரா. சீதா சொல்லிதான் நமக்கு தெரியும். இல்லேனா பிரியா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆமா அத்தை, சீதா தான் பிரியாவோட உயிரை காப்பாத்திட்டா. சீதா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, என்னக்கா இதெல்லாம்? இதுக்கெல்லாமா தேங்க்ஸ் சொல்வீங்க?
அம்மா எங்க? பிரஸ்காரங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. யார் குழியில விழுந்தாலும் பிரியா, உன் அம்மா மட்டும் மாறவே மாட்டாங்க. விடு சித்ரா. பெத்த மனசுல இருக்கிற பாரத்தை டிவி காரங்க கிட்ட பேசினா மனசு ஆறும்னு பேசிட்டு இருப்பா. விட்டுடு. அத்தை, அங்க பேசுறதுக்கு என்னதான் இருக்கு? சும்மா தேவையில்லாத பேச்சு. தான் முகம் டிவில வரணும், அவ்வளவுதான். என்ன சித்ரா, அவளை பத்தி தெரியாதா உனக்கு? ஒரு போட்டோக்காரன் வந்தாலே ஓடி போய் முன்னாடி நிப்பா. டிவி காரங்க வந்தா சும்மாவா இருப்பா? இதுதான் அவளுக்கு நேரம். பேசிட்டு போறா, விடு. இதோ அவ டயர்டா இருக்கா, கொண்டு போய் ரூம்ல படுக்க வை. ரவி போ. சரி பாட்டி. அவளை முதல்ல பாருங்க. பிரியா. சீதா போமா. சுமித்ரா, யாரு செஞ்ச புண்ணியமோ அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. அப்பா கடவுளே. வணக்கம் மேடம். வணக்கம். எதுக்காக உள்ள வந்தீங்க? பிரியா மேடம் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். வாட்? உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? சமந்தி, நான் தான் சமந்தி. இவங்களை நான் தான் வர சொன்னேன். பானுமதி, பிரியாவை எதுக்காக இப்ப இன்டர்வியூ பண்ணணும்? இதெல்லாம் தேவையா? ஐயோ, அது இல்ல சமந்தி. பிரியா சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தத மக்கள் எல்லாருக்கும் சொல்லணும். அத இந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா சின்ன சின்ன பசங்க தான் குழியில விழுவாங்க. ஆனா பெரியவங்க யாரும் இதுவரைக்கும் குழியில விழுந்ததே இல்ல. என் பொண்ணு விழுந்ததுதான் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்ல, அந்த ஆழத்துல என் பொண்ணு செஞ்ச சாகசத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மறுபடியும் யாராவது குழிக்குள்ள விழுந்தா எப்படி தப்பிக்கணும்னு என் பொண்ணு பிரியா சொல்லி கொடுப்பான். நீங்க நின்னுட்டே இருக்கீங்க, அப்படியே உங்க வேலையை ஆரம்பிங்க. சார், பிரியாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. குழியில விழுந்தது பிரியா, போய் அவளே கேளுங்க. ஆமா ஆமா ஆமா, என் பொண்ணு பிரியா கிட்டதான் கேட்கணும். வாங்க வாங்க வாங்க. என் பொண்ணு சாவையே தோக்கடிச்ச சாகச வீராங்கனை, யமனையே வென்று வந்த எமர்ஜென்சி ராணி, பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்க வந்த பென்னி குயிக். பென்னி குயிக் அது வந்து பெண் ராணின்னு சொல்ல வந்த என் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. என் பொண்ணு பிரியாவை உங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன், சரியா? அதுல பானுமதியானா ரொம்ப பெருமைப்படுறேன். பிரியா பிரியா, ஒரு நிமிஷம். என்னம்மா? பிரியா, உன்னை பேட்டி எடுக்க உலகமே திரண்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம். இப்படி ஒரு போஸ் எடுங்க. அப்புறம் ஒரு நிமிஷம். இப்படி ஒரு, அது என்னமோ சொல்லுவாங்களே, பில்டப் பில்டப்னு, அப்படி எல்லாம் எடுங்க. வேண்டாம் மேடம், நல்லா இருக்காது. நீங்களும் பிரியாவும் தனித்தனியாவே இருங்க. ஓ ஆமா ஆமா, உனக்கு எல்லாம் ஒன்னா இருந்தா பிடிக்காத, அப்படியே தனித்தனியா இருக்கணும். எடுங்க எடுங்க. மேடம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பிரியா மேடம், நீங்க குழிக்குள்ள விழுந்த உடனே உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது யாரு? ஐயோ, ஒரு நிமிஷம். ஐயோ, நான் தானு சொல்லுடி, நான் தானு சொல்லு. அம்மா, எங்க அம்மா தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ, என் கண்ணு, என் மூக்கு, உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த கடவுளுக்கு என் வேண்டுதல் கேட்டுடுச்சு. எனக்காக உன்னை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. என் தங்கம், என் செல்லம். ஒரு நிமிஷம், இத அப்படியே ஷூட் பண்ணுங்க. அம்மா பொண்ணோட பாசத்தை பார்த்தோம். இப்ப வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். முதல்ல சித்ராதேவி மேடம் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம் சித்ராதேவி மேடம். 5-6 மணி நேரம் நடந்த மிகப்பெரிய போராட்டத்துல பிரியாவை குழிக்குள்ள இருந்து வெளியில எடுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்க சம்பந்தி இந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளியவே வரல. அப்படிதானே சம்பந்தி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது குழி இருந்துச்சுன்னா, அது மூடாம இருந்துச்சுன்னா அதை இமீடியட்டா மூட சொல்லுங்க. குழிய மூடாம இருக்கிறது சட்டப்படி பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, அது மனிதாபிமானமும் இல்ல. மக்கள் தயவு செஞ்சு இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா ஆமா, எங்க சம்பந்திக்கு பிரியா அவங்க சொந்த மக மாதிரி. பிரியா குழியில விழுந்த உடனே இவங்கள பார்க்கவே முடியல. ஏன்னா என் மகளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும். தேங்க்யூ மேடம்.
சித்ரா தேவி மேடம் மக்களுக்காக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. இனிமேலாவது மக்கள் இத பார்த்து அஜாகிரதையா இருக்க கூடாது. அடுத்ததா பிரியாவோட மாமியார் சுமித்ரா தேவி கிட்ட இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேடம், பிரியா ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பிரியா உயிரோட வருவாளா மாட்டாளான்னு நாங்கெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கடவுள் புண்ணியத்துல வந்துட்டா. அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். எப்பவுமே எங்க பிரியா சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்க ஆசை. பாட்டி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடவுள் கருணையால பிரியா குழிக்குள்ள விழுந்தது சீதாவுக்கு தெரிய வந்தது. அவ கண்ணுக்கு மட்டும் தெரியாம இருந்திருந்தா நாங்க பிரியாவை காப்பாத்த முடியாம போயிருந்திருக்கோம். சீதாவா? அது யாரு? சீதாவா? அதோ இவங்க தான் சீதாவா? யா. சீதா மேடம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீதா, எல்லாரும் சாப்பிடணும்ல, நீ ஏதாவது போய் சாப்பிட ரெடி பண்ணு. போமா, போ போ. மேடம், அப்புறம் எடுங்க. நீ டிவி காரங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணுமா, போமா போ. மேடம், அவங்கள பேட்டி எடுக்கணும். ஐயோ, அது அப்புறம் எடுத்துக்கலாம். அவங்க தான் எல்லாரும் முக்கியமானவங்க டயர்டா சொன்னாங்க. இருக்காங்க. இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் ஐயோ கடவுளே, ஐயோ அப்புறமா எடுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல மேடம், நாங்க என்ன சொல்ல வரோம்? சாப்பிட்டுட்டு நிதானமா பேட்டி எடுங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கோம். தேங்க்யூ மேடம்.